ஐயா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, உங்க முன்னாடி போய் எப்படிங்க ஐயா உட்கார்றது? அட உட்காருங்க, நான் ஒன்றும் கடவுள் இல்லையே, நானும் மனுஷன் தானே, உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா, நம்ம தம்பிப்பேட்டையிலேருந்து பாளையன்ற கிராமத்தில் பைபாஸ்லேயே கருப்பு காட்டான்னு ஒரு இட்லி கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறங்க ஐயா. நல்லது நல்லது, ரொம்ப நல்ல விஷயங்க. அதுக்கு நான் என்ன உதவி செய்யணுங்கிறீங்க? அந்த இட்லி கடையில் நீங்கள் வந்து ஒரு வாய் சாப்பிட்டா சிஎம் வந்து சாப்பிட்டாருன்னு எங்கள் கடைக்கு கூட்டம் வரது அதிகமாகும் ஐயா. அதால் நீங்கள் வந்து எங்கள் கடையில் ஒரு வாய் சாப்பிடணுங்க ஐயா. ஒரு வாய் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றீங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் வரேங்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும்தாங்க எனக்கு புரியல, நான் வந்து உங்கள் கடையில் சாப்பிட்டா இன்னும் கூட்டம் அதிகமாக வருன்றீங்க. அப்படி பார்க்க போனால் கடவுள் எதுக்கு, உங்களோட முயற்சி எதுக்கு? அப்படியே இல்லைனாலும் எத்தனையோ சினிமாக்காரங்க இருக்காங்களே, அவங்கள கூட்டு நீங்கள் விளம்பரம் பண்ணலாம்ல, எதுக்கு என்னை கூட்டு விளம்பரம் பண்ணுறீங்க? இல்லைங்க ஐயா, எல்லாரும் வசதியை பார்த்து வருவாங்க ஐயா, ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஐயா மனுஷனை பார்த்து வருவீங்க. அதில் தான் ஐயா உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் நான் மக்களின் சேவகன், உங்கள் கடைக்கு ஒரு வாய் சாப்பிட வரேங்கிறேன், நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கங்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா நீங்கள் வரன்னதும். நான் வரேங்க ஐயா. நன்றி, போயிட்டு வாங்க. நாட்டின் தலைவன்னா இப்படி இருக்கணும் ஐயா, என்ன மனுஷன் ஐயா. இணையதளத்தில் வலம் வரும் கருப்பு காட்டான் இட்லி கடைக்கு அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி.